பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்மளோட சாண்ட்ராவோட அந்த சீக்ரெட் டாஸ்க்கை சபரி கண்டுபிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இந்த கேம் இனி எப்படி மூவ் ஆக போகுது அண்ட் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சாண்ட்ரா ஒரு காரணம் அப்படின்னா பார்வதியும் ஒரு காரணமாக இருக்காங்க. அண்ட் பார்வதி பிரஜன் கிட்ட பயங்கரமாக நோஸ்கெட் வாங்கின ஒரு சம்பவம் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, காலையில் சாண்ட்ரா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. லிட்ரலி கெஸ்டெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவனுங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல. இந்த ஒரு ஷோக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, அதை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாமே. ஓகே, சாண்ட்ரா இந்த பிரச்சனை முதல்ல எப்படி ஆரம்பித்தாங்க? சாண்ட்ரா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போ பார்வதி அந்த யூனிஃபார்ம் கொடுங்க, ஆப்ரான் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது என் டவல் தான் உள்ளே இருக்குது, அதை முதல்ல கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த டவல் பிரச்சனை தான் முதல்ல ஆரம்பிச்சது. அப்போ இந்த டவலை யார் முதல்ல, அதாவது சாண்ட்ரா யூஸ் பண்ண டவலை கொண்டு வந்து கெஸ்ட்டுக்கு கொடுத்த அக்யூஸ்ட் யார் அப்படின்னா பார்வதி. அதனால தான் பார்வதி என்ன பதிலுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அது இந்த மேனேஜ்மெண்ட்டோடது. ஏன்னா பிக் பாஸ் எல்லாருக்குமே வந்தவங்களுக்கு கொடுத்துருந்தார், இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க பர்சனல் யூஸ்க்காக கொடுத்துருந்தார். அப்படி மேனேஜ்மெண்ட், அதாவது பிக் பாஸ் கொடுத்த டவல் தானே, அதெல்லாம் தர முடியாதுன்னு பார்வதி சொன்னாங்க. ஸோ பார்வதி தெரிஞ்சே தான் சாண்ட்ரா டவலை மஞ்சரிக்கு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு! ஒருத்தங்க பர்ஸ்னலாக யூஸ் பண்ணுற டவலை தூக்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கலாமா? ஓகே, கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிக் பாஸ் கிட்ட கேட்ட இந்த டவலுங்க பஞ்சம் அவங்க தரப்போகிறாங்க. ஆனால் பார்வதி ஒரு சரியான அழுக்கு மூட்டைங்க. ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வந்த அன்னைக்கு கெஸ்ட் எல்லாருமே ஏதாவது செஞ்சு கொடுங்க, லைக் ஸ்வான் செய்யுங்க, மயில் செய்யுங்க அந்த டவல் வச்சு அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ ரூம் சர்வீஸில் இருக்கிற சுபிக்ஷா போயிட்டு இவங்க கிட்ட, பார்வதி கிட்ட போயிட்டு, அக்கா உங்களுக்கு டவல் வேணும்க்கா அப்படின்னு சொன்னதுமே, சரி டவல் தானே, இவங்க இப்போ தானே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சாண்ட்ரா கிட்ட டவல் வாங்கிட்டாங்க. அப்போது அவங்க கேட்கும் போதே பார்வதி என்ன பண்ணியிருக்கணும், சுபிக்ஷா இப்போ அவங்க எதுக்கு டவல் கேட்குறாங்க, அவங்க பர்சனல் யூஸ்க்கு டவல் கேட்குறாங்களா, அப்படின்னா நம்மக்கிட்ட கிடையாது, நம்ம பிக் பாஸ் கிட்ட தான் பேசி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி கெஸ்ட்டு கேட்குறாங்க, உடனே நம்ம ஏதாவது எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ரா டவலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அதைத்தான் சாண்ட்ரா கேட்குறாங்க, என்னோட டவலை முதல்ல கொடுங்க, நான் வேலையை விட்டு போயிட்டேன்றீங்க, அப்போ என்னோட டவலை கொடுங்க, சம்பளமும் தரமாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ டவலை கொடுங்க அப்படின் போது அதை பார்வதி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பெரிய அழுக்குருண்டையாக இருக்காங்க நம்ம பார்வதி. பாவம் மஞ்சரி, ஒருத்தர் யூஸ் பண்ண டவலை இன்னொருத்தருக்கு கொடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகி தான் நம்ம மஞ்சரிக்கு கோல்டு வந்துருச்சு அப்படின்னு மஞ்சரி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் நம்மளோட சபரி இதை கண்டுபிடிச்சிட்டாரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தராக பிரச்சனை பண்ணுறாங்க. சாண்ட்ரா திவ்யா முடிச்சிட்டாங்க அப்படின்னா பிரஜின் அப்புறம் அமித் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம எஃப்ஜே ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாருமே லைக் இவங்க சண்டை போட முடிச்சிட்டாங்க, அடுத்து நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு ஆளுக்கு சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு டீமாக இருக்கலாம், ஒரு 4-5 பேர் ஒரு டீம், இந்த டாஸ்க்கை நடத்த விடாமல் ஒரு டீமும் நடத்துகிற ஒரு டீமும் இருக்குது அப்படின்றத அவர் யார்கிட்டலாம் சொல்கிறாருன்னா, விக்ரம், சுபிக்ஷா, வியானா, அரோரா, இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாரு. மேபி இப்படி கூட இருக்கலாம், சாண்ட்ரா வாலண்டியராக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது ஃபேக்காக தெரியுது அப்படின்போது மேபி இது அவங்களுக்கு அசைன் பண்ண டாஸ்க்காக இருக்கலாம் இல்லையா, இந்த ஹோட்டல் டாஸ்க்கை நடத்த விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தடுங்க அப்படின்னு. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த ரோல்ஸ் பேப்பர் இல்லை ரிசைன் பண்ணுறது இதெல்லாம் தான். அதை அவங்க கச்சிதமாக முடிச்சிட்டாங்க. பட் சபரி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை இந்த டாஸ்க்கே நடத்த விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அமித்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டார், அமித்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, லைக் அவருக்கு அந்த டாஸ்க்கை பற்றியெல்லாம் தெரியாது. பட் சாண்ட்ரா பிஹேவியர் கொஞ்சம் டூ மச்சாக இருந்ததில்ல. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் இல்லைங்க. கெஸ்ட்டு சாப்பிடும்போது அவங்க முன்னாடி போய் தும்மி காட்டுறது, அப்புறம் சட்னியில் முடி இருந்துச்சு, அது ரியலாகவே இருந்தது. ஆக்சுவலி அவங்க உண்மையாக தான் சொல்கிறாங்க, உண்மையாக சட்னியில் முடி இருந்தது. அவங்க எல்லோரும் அதை எடுத்து போட்டுட்டு அப்புறம் தான் கொடுத்தாங்க. அதை தான் அவங்க சாண்ட்ரா சொன்னாங்க. பட் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ அப்படி ஒரு இடத்துல போய் எப்படி இருக்கும், அவ்வளோலாம் பண்ணாங்களே கெஸ்ட்டை அந்தளவுக்கு வெறுப்பாக்குன ஒருத்தர் மறுபடியும் குக்கிங் டீமில் சேரக்கூடாது. ஏன்னா சபரி கேப்டன் ஆனதுக்கப்புறம் சாண்ட்ரா, திவ்யா இவங்களே தூக்கி மறுபடியும் குக்கிங் டீமில் போட்டிருக்கார். பட் இவருக்கு அது அமித்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்க அவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள குக்கிங் டீம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளோட இவர் முடிவுப்பட்டார் சபரி, எல்லாருமே வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்போது அவங்களோட அசைன் பண்ண சீக்ரெட் டாஸ்க்காக இருக்கும் இது அப்படின்ட்டாங்க. அண்ட் அடுத்ததான் நம்மளோட பார்வதி. ஸோ பார்வதி பிரவீன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. லைக் பிரஜின் தன்னை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நேற்று பார்வதி இது எல்லாமே கேமில் இருக்கிறது தான் மச்சான் அப்படின்னு சொல்லி அவங்க கையை கொண்டு போய் பிரஜினோட ஷோல்டரில் வச்சுருந்துருக்காங்க. பிரஜின் ஒரு தட்டு, யாரை பற்றி என்னடா பேசுகிற, நீ வேறு கேட்டகிரி நான் வேறு கேட்டகிரி, என்னெல்லாம் கேமுன்னு சேர்த்து உள்ளே சேர்க்கவா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு போயிட்டாராம். ஸோ இதை அவங்க பிரவீன் கிட்ட செஞ்சே காமிச்சாங்க. இங்கே பாருறா
மச்சான் நான் சும்மா ஃபன்னாக பேசிட்டு அவனோட ஷோல்டரில் கை வச்சதுக்கு இப்படி தட்டி விட்டுட்டு போகிறான், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்போது பிரவீன், ஆமாம் நீ எதுக்கு முதல்ல அவரோட ஷோல்டரில் போய் கை வைக்கிற, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீயா ஏன் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அப்படின்னு. உங்ககிட்ட யாராவது வந்துட்டாங்க, இப்போது பார்வதி கூட யாராவது சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பாயிண்ட் வேலிடாக வைக்க முடியலன்னா உடனே ஏன் இவ்வளோ பக்கத்தில் வர, தள்ளிப்போ நின்று பேசு அப்படின்றீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு பையன் மேலே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாமா? உங்களுக்கும் அவருக்கும் வந்ததுலேருந்தே முட்டிட்டு தான் இருக்குது. அப்புறம் என்ன ஆணிக்கு அவர் மேலே போய் நீங்கள் கை வைக்கிறீங்க? கை வச்சா இதுவே ஒரு பொண்ணு மேலே ஒரு பையன் கை வைக்கட்டும், நம்மலாம் என்ன பேசுவோம், ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேசுகிறாங்க, தொடுறாங்கன்னா வேறு, ஒரு பொண்ணு மேலே எப்படி கை வைக்கலாம்? அதே மாதிரி தானேங்க அவருக்கும். அவர் உங்கள் மேலே ஆல்ரெடி காண்டில் இருக்கார். நீங்கள் சும்மா நல்ல பேர் வாங்கணும், ஃப்ரெண்ட்லி ஆகணும்ன்ட்டு, டே மச்சான் இதெல்லாம் கேமில் இருக்கிறது தான் அப்படின்னு கையை போய் அவர் ஷோல்டரில் போட்டதுக்கு அவர் தட்டி விட்டுட்டு போவான் அப்படின்ட்டு போயிட்டாராம். வெளியே நான் தாண்டா அசிங்கப்பட்டுட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் கேரக்டரை வச்சு இது பண்ணிட்டு இருக்கானுங்க, வெளியே எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா, எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த வீட்டில் கேம் விளையாடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்வதி புலம்பிட்டு இருந்தாங்க. சோஃபார் இன்னும் வேறு எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. கேப்டன் இவர் ஆகிட்டார், சபரி கேப்டன் ஆகிட்டார். அவரோட பதவியான இந்த லக்கி ஸ்டாச்சுவை திவாகருக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா 3rd ப்ரோமோலையும் பார்த்தோம் அப்படின்னா காலையில் நடந்த சண்டே விக்ரம் வந்து அழுதது தான் போட்டிருக்காங்க. பாப்போம் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.